Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கும்பகோணம் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை மாணிக்க மாலைக்கும் புவிசார் குறியீடு கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சையத் வழங்க கேட்கலாம். சையத், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் சையத். தஞ்சை மாவட்டத்தில் முதல் முறையாக வேளாண் பொருளான விளைபொருளான கும்பகோணம் வெற்றிலைக்கும் அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த தேவாலை மாணிக்க மாலைக்கும் புவிசார் கிடைத்துள்ளதாக தஞ்சையில் புவிசார் குறியீடு ஆட்டாணிக்கு வழக்கறிஞர் சஞ்சய் காந்தி தற்போது தகவல் தெரிவித்துள்ளார். அவர் அந்த வெற்றிலையும் அதே போன்று அந்த மாலையையும் காண்பித்து தற்போது செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் தொடர்ச்சியாக தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி பல்வேறு பொருட்களுக்கு புவிசார் குறிப்பதற்காக நாங்கள் பதிவு செய்து ஏராளமான பொருட்களுக்கு புவிசார் குறியீடு என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அதே போன்று முக்கியமாக அதாவது டெல்டா மாவட்டத்தில் முக்கியமாக கும்பகோணம் மாவட்டத்திற்குள்ள கும்பகோணம் வெற்றிலைக்கு இந்த புவிசார் கிடைத்திருப்பது விவசாயிகளிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஏற்றிருக்கிறது. ஏனென்று சொன்னால் கும்பகோணம் வெற்றிலை என்பது பல்வேறு தன்மைகளை கொண்டது. இது முக்கியமாக ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுவதனால் இது பல்வேறு குழந்தைகளுக்கும் சரி மற்ற ஒரு இது மருத்துவம் கொண்ட இந்த வெற்றிலை என்பதால் இதுக்கு தற்போது புவிசார் கிடைத்திருக்கிறது. அதே போன்று தமிழகத்தின் கலாச்சார பூமாலையான தேவாலை மாணிக்க பூமாலைக்கும் ஆகிய இரண்டுக்கும் தற்போது புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த கும்பகோணம் வெற்றிலை தயாரிக்கக்கூடிய அந்த விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்காங்க. அதே போன்று அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகளும் ஏன் என்று சொன்னால் தற்போது இந்த புவிசார் கிடைத்திருப்பது அந்த இரு மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது. என்று சொன்னால் இந்த புவிசார் கிடைத்திருப்பதனால் உலக அளவில் இது விற்பனை செய்வதற்கும் அதே போன்று இது ஒரு அங்கீகாரம் கிடைத்ததனால் இரண்டு விவசாயிகளும் தற்போது மகிழ்ச்சியில் இருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சையத். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.